இட்லி மாவு இருக்கும்போது கேட்டா தோசை வேணும்னு வரும். ஆனா மாவு காலி ஆச்சுன்னா மினி இட்லி சாப்பிடணும்னு என் பொண்ணுக்கு ஆசை வந்துடும். அந்த மாதிரி டேஸ்க்கு அவல் வச்சு இன்ஸ்டன்டா இட்லி. 1/2 கப் திக் அவலை நல்லா பவுடர் ஆக்கிட்டு 3/4 கப் ரைஸ் ரவை. நான் எடுத்தது பெருசா இருந்தது, அதனால ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். 3/4 கப் கெட்டி தயிர், 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். 1/4 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் ஈனோ மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி விட்டு இட்லி தட்டில நல்லெண்ணெய் தடவி மாவை சேர்த்து 12 to 14 மினிட்ஸ் வேக விட்டீங்கன்னா செம சாஃப்டா புசு புசுன்னு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரை ராகியை வச்சு 10 நிமிஷத்துக்குள்ள இப்படி இன்ஸ்டன்ட் அடை பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. 1 கப் ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தாராளமா 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 1 கப் முருங்கைக்கீரை, 1/2 கப் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/4 கப் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி சேர்ந்து வந்தோடனே கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை மேலால தடவி தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. நல்லெண்ணெய் தடவி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கையில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தடவி உங்களுக்கு அடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சு நல்லா தட்டிக்கோங்க. மேலால கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. பார்ச்மெண்ட் பேப்பரை ஜென்டிலாக எடுத்தீங்கனாலே ஈஸியாக அடுக்க வந்துடும். நல்லெண்ணெய் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் நல்லா குக் பண்ணிங்கன்னா செம டேஸ்டியான முருங்கைக்கீரை ராகி அடை ரெடி. பழைய சாதம் மீதி இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான டிஃபனை ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சாதம் மீதி இருந்தாலே இதுதான் டிஃபால்ட் சாய்ஸ் ஆகிடும். கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டியோட இன்ஸ்டன்ட் சீட் வெர்ஷன். தாராளமாக 1/2 கப் ஆறின சாதத்தை எடுத்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை டில் லீவ்ஸ், தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தாராளமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாம சேர்ந்து வரணும். நல்லெண்ணெய் தடவிட்டு கொஞ்சோண்டு எடுத்து கையில தட்டிக்கோங்க. தட்டும் போது தண்ணி தடவி ஒரு சேர ஃபிளாட்டா தட்டிக்கோங்க. தோசைக்கல்ல சூடானோடனே நல்லெண்ணெய் சேர்த்து தட்டி வச்ச அடையை ஆட் பண்ணி 2 பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌனா குக் பண்ணிக்கோங்க. பெரிய சர்க்கிளா பண்றதுக்கு பதிலாக குட்டி குட்டியா தட்டி கூட லெஃப்ட் ஓவர் ரைஸ் அக்கி ரொட்டி பண்ணிக்கலாம். கிறிஸ்பியா ராகி தோசை பண்றதுக்கு அரிசி மாவு, மைதா, கோதுமை மாவு, முக்கியமா நான்ஸ்டிக் பேன் கூட வேண்டாம். வெறும் ராகி மாவு வச்சு 10 நிமிஷத்துக்குள்ள இன்ஸ்டன்டா தோசை வாக்குறதுக்கு 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, பச்சை மிளகாய், கேரட், வெங்காயம், 1 டீஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் மாவை ரெஸ்ட் பண்ணிடுங்க. எண்ணெய் தடவி இருக்கிற தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடா இருக்கான்னு பாக்குறதுக்கு தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரெட் ஆகணும். மாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவை ஒரு இடத்துல ஊத்தாம ஸ்ப்ரெட் பண்ணிட்டே ஊத்திடுங்க. உங்களுக்கு தோசை எவ்வளவு பெருசா வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலால நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தோசை திருப்பிய தண்ணியில டிப் பண்ணிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா குக் பண்ணீங்கன்னா மொறு மொறுன்னு ராகி தோசை ரெடி. ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணீங்கன்னா ரவை தோசைக்கு டாட்டா பை பை சொல்லிடுவீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பழைய சாதம் இருந்ததுன்னா இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு பண்ற இடியாப்பம் பெஸ்ட் சாய்ஸ். பழைய சாதம் அரைச்சு பண்றதுனால நேரம் ஆனாலும் இந்த இடியாப்பம் ட்ரை ஆகாது. 1 கப் உதிருதிரா இருக்கிற ஆறின சாதம், 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா தண்ணி, 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு. இதை மாவா அரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அரைச்ச ரைஸ் சேர்த்து லோ டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. கூழ் பதத்துக்கு சேர்ந்து வரும். தாராளமா 1/4 கப் அரிசி மாவு போட்டிருக்கேன். யூஸ் பண்ண ரைஸ் உதிரா இருந்தது. உங்களோட ரைஸ் பிளஸ் மாவுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்ந்து கையில ஈரப்பசை பண்ணீங்கன்னா மாவு ஒட்டிட்டுனா கொஞ்சம் அரிசி மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. மேலால நல்லெண்ணெய் விட்டு ஈரப்பசை இருக்கிற ஒரு கிச்சன் பேப்பர் டவல்ல மூடி வச்சுடுங்க. இடியாப்பம் வச்சுல நல்லெண்ணெய் தடவி இருக்கிற இடியாப்பம் தட்டுல இதை ப்ரெஸ் பண்ணிட்டு 3 நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. கோதுமை குருணை கீரையை சேர்த்து சாஃப்டான தோசை. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்தியான டிஃபன் ரெசிபி. 1/2 கப் கோதுமை குருணைக்கு 1 கப் சுடு தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 25 கிராம்ஸ் கீரை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பச்சை மிளகாய், டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம்,
சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் மாற்றிட்டு 1/4 கப் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். தோசைக்கல் சூடானோடனே கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலால் நல்லெண்ணெய் விட்டு 2 பக்கம் நல்லா குக் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மொறுன்னு ரவை தோசை சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் போகவே வேண்டாம். குட்டி குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயே அசத்தலாக தோசை பண்ணிடலாம். 1/2 கப் பொடிசு ரவை, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 3 கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாராளமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் நெய், தாராளமாக முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிவிட்டு தோசை பேன் சூடானோடனே தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகணும். மாவை ஒரு இடத்துல போடாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலால் எண்ணெய் குக்கானோடனே திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்க்கறதா இருந்ததுன்னா பேனில் டைரெக்டாக வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.